ஐயோ அண்ணா உங்க சேனல்ல பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணே. உங்க சேனலை பார்த்தா தேவையில்லாம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க. லேசா கிள்னா போதும் உடனே காய்ச்சி முச்சுன்னு கத்துவாங்க. என்னோட சமீபத்த அனுபவத்துல ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வேலை என்னன்னா ஆடியோ லான்ச்ல பேசுறதும் ப்ரமோஷன்ல பேசுறதும் தானே. ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒண்ணு, போய் சேர்றது ஒண்ணு. ஓகே, அதுவே பெரிய இது. முதல் முறையா இது ஒன்று சொல்றேன், முதல் முறையா இந்த இந்த தேட்டர்ல நிறைய என்னோட படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணிருக்கேன். முதல் முறையா இவ்வளவு ஃபுல் ஆடியன்ஸை இந்த தேட்டர்ல பார்க்குறேன். வந்திருக்க பத்திரிகையாளரோட ஸ்டேஜ்ல உட்கார்ற கெஸ்ட் அதிகமா இருக்காங்க. ஓகே, இது வந்து முக்கியமா என்னன்னா வந்திருக்காங்க கேசவன் வந்திருக்காரு, நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. தெரியல யாருமே தெரியாத ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மணிக்கு தான் பயங்கரமான இங்க வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சது. அதுவே புதுமையா இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார் மீ தான் நான் சொல்றேன். எங்க படம் வல்லினம், தட்ஸ் when I first met நகுல். அவரோட படம் மீன் நானு அறிவழகன்லாம். ஸோ அறிவழகன் இருக்காரு, நகுல் இருக்காரு. இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம் இருந்துச்சு. இதே மாதிரி தான் மேலே ஏறும் எங்க டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஏற்பாடு என்னென்னோ பண்ணிரு ஏதோ பண்ணல என்னன்னு இது அறிவழகன் டென்ஷனாகவே இருந்தாரு. ஓகே, ஐ திங்க் இஸ் வெரி கூல் நவ். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் அறிவழகன். என்னோட வல்லினத்துக்கு மட்டும் நிறைய டைரக்டர் இல்லை, இந்தியன் டூவில் பார்த்த என்னோட ஃபர்ஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டைரக்டர். ஓகே, ஸோ மை தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நகுல் வந்து ஐ நோ வாஸ்கோ ட காமா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஹிம். ஏன்னா நானும் நகுலும் வி டிட் வல்லினம். ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சது. அண்ட் வி டிட் இட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப், அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நகுல் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை, பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ். ஸோ அவங்க நான் கேட்டே இருக்கேன், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போது நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். அண்ணா நீங்களும் பாக்குறீங்க உங்களுக்கு யூடியூப்? அத சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் சொல்றது யூடியூப் பார்த்துன்னா ஐயோ அண்ணா உங்க சேனல்ல பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணே. உங்க சேனலை பார்த்தா தேவையில்லாம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி சொல்றேன். நான் சொன்னது சயின்ஸ், ஓகே, ஏலியன், அந்த மாதிரி இன்னும் ஆல் சயின்டிபிக் திங்ஸ், நோ வெரி ஸ்மார்ட். அண்ட் நான் பாட்டு ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் ஒரு பாட்டு நக்குலே நல்ல சிங்கர்னா ஐ திங்க் தே ஆன்சர் மை கொஸ்டின். அவரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எக்ஸலன்ட். ஹி பிளேஸ் கிட்டார், யோசிச்சு பாருங்களேன் கிட்டார். அண்ட் ஐ எம் ஷோர் எந்த காலேஜ் படிச்சீங்கன்னா ஐ எம் ஷோர் ஹி ஸ்கோர்ட் வித் லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் காலேஜ் பிகாஸ் ஹி பிளேட் கிட்டார். ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஹி ஸ்கோர்ட் வித் ஸ்ருதின்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் அமேசிங் திங். And it's very my first என்னன்னா I would like to தமிழ் சினிமாக்கு இன்னொரு சுபாஷ்கரன் ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு சார். அவரை மாதிரியே நீங்க மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார். திஸ் இஸ் மை ட்ரூ விஷ். உங்க வரவு நல்வரவா இருக்கட்டும். நிறைய பேர் வராங்க, புதுசா வராங்க, ஒரு படத்துக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவரை மாதிரி தொடர்ந்து இருந்து யூ ஷுட் டூ மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ குட் சி படத்துல நீங்க வந்து கரெக்டா ரொம்ப எக்ஸ்ட்ராகவெண்டா செலவெல்லாம் படாம பட்ஜெட்ல பண்ணிருக்கீங்க, நல்லா தெரியுது. வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க, அதுலயே தெரியுது. வழக்கமா நாங்கள் பொக்கையில தான் கொடுப்போம், நீங்க ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நகுல், ஐ கேன் சே நகுலோட ஒரு படம் பண்ணேன், தென் வி டிட் brahma.com. ஓகே, இந்த படத்துக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் எதுக்குமே கூப்பிட்டதில்லை. ஆனா இதை வந்து நேற்று கால் மீ ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரிமைண்டர்லாம் சார், ஐ நியூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம், ஸோ ஐம் ஹியர். அண்ட் மூவி லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ப்ராமிசிங்காக இருக்கு. வாஸ்கோ ட காமா, ஓகே, 15th century இந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோ ட காமா தான். வாஸ்கோ ட காமா இந்தியா தேடி ஹி டிட் திஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஹி செட் அக்ராஸ் த சி. அதே மாதிரி தான் வெற்றின்ற இலக்கை தேடி தான் நாங்களும் இதில் போயிட்டு இருக்கோம். அதில் வாட் டு சே, அண்ட் வாஸ்கோ ட காமா the Cape of Good Hope அவர் தான் கண்டுபிடிச்சாரு. I hope you, me and all of us will find this Cape of Good Hope. Thank you so much. One more thing, நகுல் வந்து good actor. இந்த மேடையில் 2 excellent fathers are sitting. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. One whom I admire is Mr. K. Ravikumar. He has 3 daughters and our family தெரிஞ்சவங்க தெரியும். I think in fact அவங்களோட ஹிட் லிஸ்ட் படம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவங்க டாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போதுலாம் ஸ்கூலில் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் லைஃப் கோச், எக்ஸலன்ட் திங். அதர் ஃபாதர், கிரேட் ஃபாதர் இஸ் நகுல். அவரை வந்து எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. மை வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நகுல் அண்ட் ஸ்ருதி. நான் வேணா அடிச்சு சொல்லுவேன், நகுல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்மளாம் குட் ஃபாதர்ஸ், எனக்கே 2 சன் இருக்கான். ஆனால் நகுல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர்
வான்மதி ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் நக்குன்னு சுற்றி பண்ணி ஒரே பயமா இருக்கும். ஐயோ இவன் எதுக்கு இந்த மாதிரி ஓவரா பண்றான் நம்மளுக்கு இதெல்லாம். ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது இல்லை நம்ம மனைவில இதெல்லாம் எதிர்பார்க்கும். அதனால வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம், இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஸோ பிக் ஃபேன் ஆஃப் யூ ஸ்ருதி. Okay, amazing. I mean, Vanmali likes you. I think she almost thinks you're her role model. Okay, and படத்தோட கேமராமேன் அவர் வந்து இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அதாவது சீன் சொல்லும் போது நக்குலாம் என்ஜாய் பண்ணி எங்கள் உலகநாயகன் சொன்னார், எங்கள் ப்ரொமோஷன் இதில் சொன்னார், இவங்களாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல, சந்தோஷமாக வேலை பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா நக்குலும் எல்லார் முகத்துலையும் சிரிப்பு இருந்துட்டே ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசினார். ஆனால் இங்கே பேசும்போது எவ்வளோ பயந்தா பார்த்தீங்களா, அவருக்கு தெரியல. ஐயோ இன்னும் 3 படம் எடுத்து நம்மளுக்கு இதுமாதிரி கூப்பிடாதீங்க. இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் எங்கள் படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை கூப்பிடாதீங்க அப்படின்றவாங்க. இப்போ தெரிஞ்சு பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி it's very difficult to talk on stage, but I'll keep it short and sweet. And my hi, you're looking very pretty, man. Okay, and thank you so much. You're also sitting next to the prettiest lady. 2 days back I was watching, எங்க படம் பார்த்துட்டுல I was watching all Kamal Haasan movies. I was watching Panchachandram. அப்போ இது ஞாபகம் இருக்கு, இப்பதான் நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு. I think she just made that simple line so iconic. Thank you so much. I wish you all the very best. And also I want to say, இது வந்து my connection with boys team has come a full circle நினைக்கிறேன். ஓகே, வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நகுல், மியூசிக் தமன். ஓகே, அண்ட் இந்தியன் 2ல ஓகே அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சங்கர், எங்கள் டைரக்டரோட நடிச்சிட்டேன். அண்ட் சித்தார்த் வாஸ் தேர். அண்ட் பரத் வந்து சமீபத்தில் ஐ ஹேட் தி சான்ஸ் டு பர்சனலாக பழக சான்ஸ் கிடைச்சது. மிஸ்டர் டைரக்டர் சங்கரோட பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை அவரு தான் எடுத்து வீட்டுக்கு வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ சொன்னார், இல்லை எங்கள் குருக்காக நாங்கள் பண்ணுறோன்னு. எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். தென் ஐ சென்ட் மெசேஜ் டு மிஸ்டர் சங்கர். ஐ செட், அதித்தி கல்யாணம் ஆகும்போது ஒரு 50 பத்திரிக்கை உங்கள் சார்பில் நான் தான் தரணும் அப்படின்னு. இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு த சோஷியல் பொது மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்காக, பிகாஸ் ஐ ரியலி மென்ட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர். இன்னைக்கு அவர் மீட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த படத்தோட வாட்டர்ஸே அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி நீங்கள் இருந்தீங்களா பாய்ஸ் டைம்லலாம்? யா, ஸோ ஐ திங்க் இட்ஸ் த சர்க்கிள் ஹஸ் கம் க்ளோஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் நாகுல். ஓகே, August 2nd. ஓகே, அண்ட் ஒன்னே ஒன்று மட்டும், ஓகே, என்ன பண்ணாலும் சரி, இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிடுங்க. அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய படங்கள் சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம். எனக்கு நான் என்னுடைய விமர்சன அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அதுக்கு நேராக காமெடி. கே. ரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும். அவரை நான் வந்து முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம், இங்கே எத்தனை பேருக்கு தெரியாது. அவர் தான் அவருக்கு முதல் படம். சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர். இல்லைட்டா நம்ம குட்லக் தேட்டரில் தான் பிரிவு போட்டாங்க. அப்போது நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்களில் என்னைய போட்டிருக்காரு. அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது காரணம் கே. ரவிக்குமார் சார் தான். பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் என்னைய வந்து ராமநாயணன் சார், அதுக்கப்புறம் வந்து கே. ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க. அதனால் அவர் கடமைப்பட்டேன். அவருடைய சீடனை இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்கிறேன். நகுல் வந்து எத்தனையோ ஹீரோஸை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக பழகின ஒரு மாதிரி பழகினார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன். நான் ஏன்னா இந்தியன் 2 படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன், நல்லா எழுதியிருந்தேன். அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலைன்னு சொன்னார். ஏன்னா எப்போவுமே நடிகர்கள்ட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் என்னன்னா, பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க. லேசாக கிள்னா போதும் உடனே காய்ச்சி முச்சுன்னு கத்துவாங்க. நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் எழுதியிருக்கேன். ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை. ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும். அதாவது ஏன்னா ஒரு என்ன காரணம் சொல்கிறேன்னா, குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம். திடீர்னு காலில் எழுதி பார்த்தா லாட்ஜி முழுக்க ஒரு 6 அடி தண்ணி நிற்கிது, வெளியே போக முடியாது. அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு. அந்த படம் சின்ன படம் தான்,
பெரிய லாபம். அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னையும் நான் மறுச்சு சொல்றேன். ஒரே ஒரு சொண்டு தான் சென்று தான் கொடுத்தாங்க. உண்மையிலே லேவிஷா செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சார். அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரவன், எல்லாருக்கும் கேரவன் கொடுத்தாங்க. என்ன ஏன் நானும் அருமை சகோதரர் மறைந்த சிவாஜி அவர்கள் தான் கேரவனில் இருந்தோம். அவருடைய நினைவு வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டாரு. ஒரு 10 நாள் செத்துக்கிட்டாரு. ஏன்னா அப்படி ஒரு நல்ல அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பாரதி, அவருடைய தம்பி தான் ஆர் சிவாஜி. எங்கள் வீட்டு பக்கத்துல தான் இருந்தார் ஆரம்பத்தில் திருவான்மையூரில். அவர் இறப்பு, அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன்னா சினிமாவை சுவாசிச்சவர் ஆர் சிவாஜி. இந்த படத்தினுடைய டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும், அதை செஞ்சார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய திரில் இருந்துச்சு இல்லையா, அந்த திரில் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும். இந்த படத்தில் கே.எஸ். ரவிக்குமார் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவர் தயாரித்த படத்தில் கூட, அவர் கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது. இந்த படத்தில் ஒரு நல்ல மெமரபிள் கேரக்டர். அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வரத்தான் செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நானே இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நான் யூடியூப் என்னை வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பார்த்து மிரள்றாங்கன்னா அது ஒரு பிரமை. நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும், விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க. இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். இந்தியன் 2 படம் நல்ல இல்லைன்னா நல்ல இல்லை தான். அதை ஒரு கன்னடத்துல ஒரு நடிகர் விமர்சனக்காரன் கச்சாம திட்டினா நாங்க திருப்பி திட்டலாமா? தொடர்ந்து 3 தோல்வி படம் கொடுத்தாரு அந்த நடிகர், அந்த வில்ல நடிகர். நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம், நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால விமர்சனம் எழுதுறவங்களை தயவு செஞ்சு அதுல 1-2 பேர் இருக்கலாம் விதிவிலக்கு. ஆனா நான்லாம் அப்படி இல்லை. நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம். நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறவங்க. இப்போ இங்கே பேசுகிற எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் தான் இந்த படத்தை எல்லாரும் கொண்டு சேகணும், நீங்கள் தான் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேகணும். ஜெகன் மட்டும்தான் அது வித்தியாசப்பட்டார். அதனால தான் அவர் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரில் இருப்பான்னு தெரியுது. உண்மையிலே சொல்கிறேன், மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு. என்ன மட்டும் நீங்கள் விமர்சிக்கல, எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இன்றைக்கு தியரியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க அப்படி சேருது. ஃபோன் வச்சிருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான். ஸோ விமர்சனம் தவிர்க்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறான், நல்லா இல்லை நல்லான்னு சொல்ல போகிறான். அதில் ஒரு 20 கலைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க? கமெண்ட் என்பது பட்டை தீட்டின வைரம் மாதிரி. உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ணி சொல்றீங்க ஜெகன்? அது சரியில்லை. ஏன்னா அப்போதான் நம்ம யாருன்னு தெரியும், நாம என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்ல சொல்லுவான். நான் சில சொல்லுவாங்க, சார் கமெண்ட் எடுத்துக்கலான்ட்டு. வேண்டவே வேண்டாம், கமெண்ட் வைங்க, அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதேமாதிரி கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா தயாரிப்பாளர் டத்தை மலேசியாக்காரரு, நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே படம் தயாரிக்கிறாங்க. ஆனால் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குனர் கிடைக்காம போயிட்டாங்க. ஆனால் அருமை சகோதரர் தயாரிப்பாளர் டத்தோவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு. நீண்ட நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் எடுக்கிறது சின்சியராக எடுத்தார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாசுகோடகாமா பெரிய கண்டுபிடிப்பாளர். நிச்சயமாக இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.